வீட்டு சின்னத்தில் நாங்கள் பல வருடங்கள் பயணம் செய்தோம். அந்த வீடு என்று தமிழரசு கட்சியின் தனி சின்னம் என்பதனால் அந்த வீடு என்று தனியாக சென்று விட்டது. ஆனால் இன்று 5 கட்சிகள் இணைந்து எமக்காடு ஒரு பொது சின்னமாக சங்க சின்னத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கூட்டமைப்பாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே சங்க சின்னத்தை நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பலப்படுத்துவதன் மூலம் உங்கள் கிராமத்தை மன்னார் நகரத்தையும் பலப்படுத்த முடியும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றாக இருக்கும் இபிஆர்எல்எஃப் கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர் எஸ்.ஆர். குமரேஸ் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக மன்னார் நகரசபை தேர்தலில் போட்டியிடும் மன்னார் எழுத்தூர் வட்டார வேட்பாளர்களை ஆதரித்து மன்னார் பெரியகமம் பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை தேர்தல் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான இபிஆர்எல்எஃப் கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர் எஸ்.ஆர். குமரேஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் நகர சபையை வெற்றி பெற்று கைப்பற்றுகின்ற போது மன்னார் நகர சபையின் தலைவராக இங்குள்ள டேனியல் வசந்த் தெரிவு செய்யப்படுவார் என அவர் தெரிவித்துள்ளார். இருந்து அவங்க எல்லாம் ரிஜெக்ட் ஆகி போய் கொண்டிருக்காங்க. இவர் அண்டைக்கு எடுத்த முடிவு தான் இன்று வரைக்கும் இருக்கிறதால தான் இவர் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இந்த முறை நிலையான ஒரு தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வர்றாரு. அப்ப இவர தலைமையின் கீழே தான் நாங்க போட்டிடுறோம். என்னன்னு சொன்னா இது வேற கட்சிகளுக்கு வந்து தலைமைகள் இல்லாம போய் கொண்டிருக்கு. தலைமையில் ஆறு இப்போ அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு ஆறு. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நகரசபைக்கு போனா நகரசபையில இருந்து வர்ற பண்டு மூலம் நாங்க இந்த கிராமத்தை அபிவிருத்தி செய்யலாம், உங்களோட கிராமத்தை அபிவிருத்தி செய்யலாம். அவரோடாக வர்ற பாராளுமன்ற நிதி வரும், அந்த நிதியை கொண்டு நாங்க அபிவிருத்தி செய்யலாம். வேற கட்சி நீங்க வெஞ்சு நிக்கிற வேற கட்சிகளை பாத்தீங்கன்னு சொன்னா தலைமைத்துவம் ஒண்ணும் இல்லாம போய் கொண்டிருக்குது. அதனாலதான் நாங்க இந்த கட்சியில போட்டிடுறோம். உங்களோட பொன்னான வாக்குகளை எங்களுக்கு இந்த சங்க சின்னத்துக்கு அழிச்சு எங்களை வெற்றி பெற செய்யணும். உங்களோட கிராமத்திலையும் ஒரு பெண் வேட்பாளர் நிற்கிறா, அவையும் வெற்றி பெற செஞ்சு வளமாக்கி கொள்ளணும் உங்களோட கிராமத்தை. இதுக்கு முன்னுக்கெல்லாம் நகரசபை உறுப்பினராக இருந்திருக்காங்க. எங்களோட கிராமத்துக்கோ இந்த கிராமத்துக்கு என்ன செஞ்சாங்க என்ற ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. இந்த தெருவிளக்குகள் நகரசபையால போடுவாங்க, திருப்பி அடிபட்டா அந்த தெருலைட்டை மாத்துறது கூடி ஒரு ஆள் இல்லை. அது அப்படியே கிடந்து இத்து போய் இதா போயிருக்கு. அது இந்த வடிகால் பிரச்சனை, வீதி பிரச்சனை, எல்லா இடமும் இந்த வீதி பிரச்சனைகள் இருக்கு. இந்த மலைக்கு பிறகு மன்னார் நகரசபைக்கு உட்பட்ட எல்லா இருக்குல்ல இந்த வீதி பிரச்சனைகள் நீண்ட காலமாக இருக்கு. அப்ப இதெல்லாம் நாங்க நிவர்த்தி செய்யறோம்னு சொன்னா எங்களுக்கான ஒரு பலமான பார்லமெண்ட் உறுப்பினர் இருக்கிறாரு, எங்கட கட்சியில இருக்கிறாரு. வேற கட்சியை யோசிச்சு பாத்தீங்கன்னா இல்ல, முதல்ல இருந்தாங்க இல்லாம போயிட்டாங்க. எங்கட கட்சியில அவர் இருக்கிற நம்பிக்கையிலையும் எங்கட நகரசபைக்கு வருகிற ஏனைய வருமானத்திலையும் கொண்டுதான் நாங்க இந்த நகரத்தை அழகுபடுத்தணும். ஆகவே நீங்க இந்த வாக்கு உங்களோட வாக்கு இருக்குதானே, உங்களோட வாக்குகளை சிதற விடாதீங்க. இந்த கிராமத்துல வந்து இன்னொரு கட்சியிலையும் மெம்பர் நிக்கிறாங்க. அவங்களும் உங்களுக்கு பழக்கமா இருக்கலாம், அறிமுகமா இருக்கலாம், முன்னாள் இதுல செயற்பட்டு இருக்கலாம். ஆகவே திருப்பி உங்களுக்கு கேட்கிறேன் என்னன்னு சொன்னா, உங்களோட கிராமத்துல ஒரு குடும்பத்துல 5 வாக்கு இருக்குன்னு சொன்னா அந்த 5 வாக்கையும் எங்களோட சங்க சின்னத்துக்கு நீங்க அளிச்சா மட்டும்தான் நாங்க வெற்றி பெற முடியும். என்னன்னு சொன்னா அங்க வாக்களிக்கிறதுக்கு டைம் இருக்கு, குறிப்பிட்ட டைம் இருக்கு. வடியா போயிட்டு பதட்டப்படலாம் தேவையில்லை. இந்த மாதிரி கீழே நம்பர் எல்லாம் ஒண்ணு வெற்றி பெறும் பட்சத்தில் எங்களது இந்த அணியினுடைய நகர பிதாவாக வரக்கூடிய நபரே தோழர் வசந்தன் அவர்கள் என்பதனை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். ஆகவே அவர் வெற்றி பெறுவதன் மூலம்தான் இந்த கிராமத்தை, இந்த நகரத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றி ஆட்சி அமைக்க முடியும். இன்றைக்கு பல்வேறுபட்ட அமைப்புகள் இங்கே வந்து கொண்டிருக்குது, தெளிவாக இருக்கணும். இது வந்து ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல், உங்களோட கிராமத்தை நீங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டிய அந்த தேர்தல். இதில் பல்வேறுபட்ட ஆட்கள் வாரார்கள். உங்களுக்கு தெரியணும் எந்த அமைப்புக்கு போகிறதால எங்களுக்கு இந்த தேர்தலில் பிரயோஜனம் இருக்குது, யாருக்கு போட. இப்போ இன்றைக்கு வந்து இவர் சொன்ன மாதிரி இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி எலெக்ஷனில் வந்து ஒரு அலை ஒன்று இருந்தது, ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு அலை ஒன்று இருந்தது. இன்றைக்கு அந்த அலையில போய் எல்லாரும் மூழ்கி விழுந்து இன்றைக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாத ஒரு தத்தளிப்பு நிலையில இந்த தேர்தல் வந்திருக்குது. இப்போ இந்த தேர்தலையும் வந்து அப்படியான அலைகளில் நீங்கள் சிக்கப்படாமல் நீங்கள் மிகவும் தெளிவாக இதில் இருக்கணும். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் தமிழர்கள் தமிழ் கட்சிகளுக்கு முதல்ல வாக்களிக்கணும்.
அதாவது தமிழ் கட்சிகளை தேர்ந்தெடுக்கணும். அது யாராவும் இருக்கட்டும், உங்களுக்கு எந்த கட்சியாக இருக்கட்டும், நீங்கள் தமிழர்கள் தமிழ் கட்சிக்கு போகணும். நாங்கள் இன்றைக்கு போய் ஒரு கடும் சிங்கள தேசத்தில் போய் ஒரு 2 தமிழர் எலெக்ஷன் கேளுமாண்டா முடியாது. ஆனால் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லினால் எங்கட பிரதேசங்கள்ல எல்லா தேர்தல் தொகுதிகள்லையும் எல்லா பிரதேச சபைகள்லையும் பெரும்பான்மை கட்சிகள், அதிலே குறிப்பாக இன்றைக்கு ஆளும் தரப்பு மிக விஷமத்தனமான ஒரு என்ன சொல்றது இனவாத கட்சியான அந்த பெரும்பான்மை இன்றைக்கு அரசு ஆழ்ந்து கொண்டிருக்கிற கட்சி மிகவும் நாசுக்கான முறையில மிகவும் எங்களை கபலீகரம் செய்யக்கூடிய விதத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் முறையை பயன்படுத்தி அவர்கள் வட்டாரத்தில் தங்களோட ஆக்களை போடாம வட்டாரத்தில் தமிழர்களை இதுக்குள்ள போட்டுட்டது எளிதாக அவர்கள் ஒவ்வொரு பிரதேச சபைக்குள்ளையும் 2 சிங்கள உறுப்பினர்களை போட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் தாங்கள் எந்த சபையிலையும் வெல்ல முடியாது, எந்த வட்டாரத்திலையும் வெல்ல முடியாது. இங்கே பல போராட்டங்கள் நடந்திருக்குது. அப்ப ஆகவே அவர்கள் அந்த இதற்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் ஒவ்வொரு சபையிலையும் தங்கள் ஆட்கள் இருக்கப்படும் என்பதற்காக திட்டமிட்ட வகையில சிங்களவர்களை இதுக்குள்ள போட்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைப்பீங்கள் ஒரு வெறுமனே ஒரு குமார் நிற்கிறார், அந்த குமாருக்கு நம்மட உட்படியன், அதனால அவரும் அந்த திசைகாட்டில் இருக்கிற அவருக்கு அந்த வாக்கை போடுவோம். நீங்க போடுற அந்த 50 வாக்கு 25 வாக்கு என்பது 1000 வாக்காகி இந்த நகரசபை வட்டாரத்தில் நகரசபை இந்த நகரசபை எல்லைக்குள்ள அவர்களுக்கு 1 சீட்டையோ 2 சீட்டையோ கொண்டால் அவர்கள் தாங்கள் நினைச்சதை இலவாக வச்சிருப்போம். சொல்லி நீங்க இருக்கக்கூடாது. உங்களோட வீட்டு பிரச்சனை அவை இல்ல, நீங்க தெளிவா இருக்கணும். அந்த இதுல நீங்கள் சரியான கட்சியை அடையாளம் காணணும். இதுல நாங்கள் யாரையும் இதுல குறை சொல்ல வர இல்லை. ஏன்னா குறை சொல்லி இதுல தெளிவா இருங்க. நீங்க யாருக்கும் வாக்களிங்க, தமிழ் கட்சிக்கு வாக்களிங்க. தமிழர்கள்ல உங்களுக்கு யாருக்கு போட்டால் சரியா இருக்கும், இவர் இந்த பிரதேசத்துக்கு உதவி செய்கிறான்றதும் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நீங்க ஒரு தெளிவு எடுங்க. அதுல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உண்மையிலே கூட்டமைப்பாக அண்டைக்கும் முண்டைக்கும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வீட்டு சின்னத்துல நாங்கள் பல வருடங்கள் பயணம் செய்தோம். அந்த வீடு இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய தனி இதுன்றபடியால தனிமையா போயிட்டுது. ஆனா நாங்கள் இன்றைக்கு 5 கட்சிகள் இணைந்து ஒரு பொது சின்னமாக சங்க சின்னத்தை உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி எலெக்ஷன்ல இருந்து பாராளுமன்ற எலெக்ஷன்ல இருந்து உள்ளூராட்சி எலெக்ஷன் தொடர்ந்தும் இந்த சின்னத்துல தமிழர்கள் எல்லாருமே ஒன்றாகிறதுக்கு ஐக்கியப்படுறதுக்கான ஒரு சின்னமாக இதை நாங்கள் வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு கூட்டு அமைப்பாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் எல்லாரும் கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறீர்கள் கூட்டாக நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையா நில்லுங்கள், நாங்கள் எல்லாரும் உங்களோட ஒற்றுமைக்கு வாக்களிப்போம். அந்த அடிப்படையில நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா நிற்கிற ஒற்றுமையில ஒற்றுமையின் சின்னமான இந்த சங்கு சின்னத்தை நீங்க பலப்படுத்துவதன் மூலம் உங்களோட கிராமத்தை பலப்படுத்த முடியும். 2025ஆம் ஆண்டிற்கான உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நகரசபை தேர்தலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்றது. இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தான் ஒற்றுமையாக 5 கட்சிகள் இணைந்து போட்டியிடுகின்ற ஒரு கூட்டணி. இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கலாம், அல்லது சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற கட்சியாக இருக்கலாம். அவர்கள் தனித்தனியாக ஒரு கட்சியாக நிற்கின்றார்கள். நாங்கள் தான் கூட்டாக இணைந்து 5 கட்சிகள் ஒன்றாக நிற்கின்றோம். இடம்பெற்ற தேர்தல் எல்லாம் ஒரு அபிவிருத்திக்கான தேர்தல், இந்த கிராமத்தை அபிவிருத்தி செய்வதற்கான தேர்தலாக இருந்தது. ஆனால் இந்த தேர்தல் ஒரு பாரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கின்றது. மக்களிடத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது இந்த தேர்தல். எவ்வாறெனில் இந்த தேர்தலிலே சிங்கள இனத்தை சேர்ந்த சகோதரர்கள் இந்த தேர்தலிலே தமிழ் பிரதேசங்களிலே போட்டியிடுகின்றார்கள். அதே போன்று இந்த ஜேவிபி கட்சியின் இணைப்பாளர்களாக அமைப்பாளர்களாக பொறுப்பாளர்களாக இந்த பிரதேசங்களிலே சிங்களவர்களை நியமித்திருக்கிறார்கள். ஏனைய இனவாத கட்சிகள் பெரும்பான்மை கட்சிகள் எல்லாம் சென்ற காலங்களிலே அந்த கட்சியின் அமைப்பாளராக அல்லது இணைப்பாளர்களாக அல்லது பொறுப்பாளர்களாக தமிழர்களை நியமித்தார்கள். வைத்து தமிழர்களின் தலைமையிலே இந்த பிரதேசங்களிலே அவர்களது கட்சி செயற்பாடுகள் இருந்தது. ஆனால் இந்த தேர்தலிலே இந்த ஜேவிபி கட்சி சிங்கள இனத்தை சேர்ந்த சகோதரர்களை கொண்டு எமது தமிழ் பிரதேசங்களில் இணைப்பாளர்களாக அமைப்பாளர்களாக அவர்களை நியமித்து அவர்களின் தலைமையின் கீழே எமது சகோதரர்களை வேட்பாளர்களாக நியமித்து இந்த தேர்தலில் களம் காண்கின்றார்கள். இதிலே ஒரு பாரிய அரசியல் ஒன்று மறைந்திருக்கிறது. அவர்களின் சுலோகமே அவர் ஒரு தவறான சுலோகம் என்று வைத்திருக்கிறார்கள் தேர்தலிலே. நமது ஊரும் நமது
பல்லின மக்கள் வாழுகின்ற இந்த தேசத்தை ஒரு இனம் எவ்வாறு உரிமை கோர முடியும்? நீங்கள் சிங்களவர்கள் என மூவினங்கள் வாழுகின்ற ஒரு நாடு இந்த நாடு. ஆனால் அவர்கள் தேர்தல் சுலபமாக வைத்திருக்கிறார்கள். வெற்றி நமதே, நாடும் நமதே, ஊரும் நமதே. இந்த நமதாக்குவதற்கான ஒரு வேலை திட்டம் தான் இந்த சிங்கள அமைப்பாளர்களும் சிங்கள வேட்பாளர்களும். அவர்கள் சர்வதேசத்துக்கு சொல்வது என்னவென்றால், இங்கே எந்த விதமான இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் இல்லை. இங்கே தமிழ் பிரதேசங்களே நாங்கள் சிங்களவர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள், வேட்பாளர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். இந்த தமிழர்களை ஆளுவதற்கு சிங்களவர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே சிங்களரிடத்திலையும் தமிழரிடத்திலையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதை சர்வதேசத்துக்கு வலியுறுத்தி காட்டுவதற்காக இந்த பிரதேசங்களில் சிங்கள வேட்பாளர்களை களமிறக்கியிருக்கிறார்கள். எனவே தெளிவான ஒரு முடிவை நாங்கள் இந்த தேர்தலை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் தமிழர்களாக வாழ்கின்றோம், சுயமரியாதையுடன் வாழ்கின்றோம். எம்மை ஆளுவதற்கு எமது சகோதரர்களை தவிர வேறு யாருக்கும் தகுதி இல்லை என்பதை, நாங்கள் அடிமையாக வாழ விரும்பவில்லை என்பதை நீங்கள் இந்த தேர்தலிலே அவர்களுக்கு உங்களது வாக்குகளினூடாக அவர்களுக்கு பதிலை சொல்ல வேண்டும். இந்த ஜேவிபி அரசாங்கம் வரும் பொழுது சொன்னது, அரசியல் கைதிகளை நாங்கள் விடுதலை செய்து விடுவோம். யுத்தம் இடம்பெற்ற பொழுது யுத்த குற்றவாளிகளை இனம் கண்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். எமது ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலே சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்வோம், அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம். இப்போது சொல்லுகின்றார்கள், இந்த ஈஸ்டர் அட்டாக்ல சம்பந்தப்பட்ட ஆட்களை கண்டுபிடிக்க முடியவில்லை, போர்க்குற்றம் எதுவுமே இந்த யுத்த காலத்தில் இடம்பெறவில்லை, இங்கு அரசியல் கைதிகளாக யாருமே சிறையில் இல்லை. உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியை சேர்ந்த ஆனந்தன் என்று சொல்லியோரால் அவர் இன்றும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார். அவரது மனைவியும் இறந்து விட்டார். அவரது மனைவியின் இறந்த வீட்டுக்கு அவரை கைவிலங்கிட்டு அவரை அந்த மரண சடங்கிலே கலந்து கொள்வதற்காக கொண்டு வந்தார்கள். இன்று அவரது பிள்ளைகள் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மத்திய வங்கி குண்டுவெடிப்பு என்று நினைக்கிறேன், அதிலே சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லி இன்று வரையும் அவரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவரை கூட விடுதலை செய்யவில்லை. நாங்கள் அவரையாவது விடுதலை செய்யுங்கள் என்று எமது தலைவர் பலமுறை இந்த அரசாங்கத்தை வலியுறுத்தி விட்டார். அவரை கூட அவர்களுக்கு விடுவதற்கு மனமில்லை. இந்த போக்கோடு தான் இந்த ஜேவிபி அரசாங்கமும் செயற்படுகிறது. இந்த அரசாங்கத்திலும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பின்பற்றினாரோ, கோத்தபாய ராஜபக்ச பின்பற்றினாரோ, அதே போன்ற ஒரு கொள்கையைத்தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் பின்பற்றுகின்றார். எனவே அவர்களிடத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நாங்கள் அரசியல் ரீதியாக பாரிய பின்னடைவொன்றை நாங்கள் அடைந்திருக்கிறோம். எமது பலம் இந்த மண்ணிலே இருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. ஆயுத போராட்டத்திலே இருந்த எமது தமிழீழ விடுதலை புலிகள் இந்த மண்ணை விட்டு அகற்றப்பட்டு விட்டார்கள். எமது அரசியல் பலம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக நாங்கள் ஒன்றாக இருந்தோம், பலமாக இருந்தோம், கூட்டமைப்பாக இருந்தோம். பல உள்ளடி வேலைகளை செய்து, சதிகளை செய்து இந்த அரசியல் பலத்தையும் உடைத்து விட்டார்கள். வைத்திருந்தோம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு வைத்திருந்தது. இங்கு பௌத்த சிங்கள கட்சிகளுக்கு இடமே இல்லை. ஆனால் இன்று இந்த மண்ணிலே 2 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார், யாழ் மண்ணிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். எல்லா இடத்திலையும் இன்று அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். எமது மக்களை பொய்யான வாக்குறுதிகளை கூறி திசை திருப்பி எமது மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு இன்று அவர்கள் தாங்கள் நினைத்த ஆட்சியை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜேவிபி அரசாங்கம் வரும் பொழுது சொன்னது, இயற்கைக்கு முரணான அபிவிருத்தி திட்டம் எதையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம். நாங்கள் இயற்கை விரும்பிகள், இயற்கையாக இருக்க விடுகிறோம். நாங்கள் இயற்கைக்கு முரணான எந்த விதமான அபிவிருத்தியை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள். இந்த மன்னாரிலே டைட்டானியம் என்ற ஒரு கனிம வளம் இருக்கிறது. இந்த கனிம வளத்தை அள்ளுவதற்காக பல நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. அதான் இந்த கணனிலே உள்ள சிப்புகளை தயாரிப்பதற்கு இந்த டைட்டானியம் என்ற கனிம வளம் மிகவும் அத்தியாவசியமான ஒரு கனிம வளம். அது மன்னார் மண்ணிலே இருக்கிறது. அவர்கள் எவ்வாறு செய்ய போறார்கள், இந்த மண்ணை 20 அடிக்கு தோண்டி இந்த மண்ணை எடுத்துவிட்டு அந்த மண்ணுக்கு பதிலாக செம்மண்ணை நிரப்புவார்கள். போடுவதற்காக மட்டும்தான் அந்த மண்ணை நாங்கள் பயன்படுத்துவோம். அந்த மண்ணை இந்த நிலத்திலே கொட்டி அதற்கு பதிலாக அந்த மண்ணை போடும் பொழுது எமது நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். இங்கே எந்த விதமான புல் பூண்டுகளும் முளைக்காது, எந்த விதமான தோட்டமும் நாங்கள் செய்ய முடியாது, விவசாயமும் செய்ய முடியாது. இந்த மண் அப்படியே செத்த மண்ணாக மாறிவிடும். அப்ப இங்க மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடமாக இந்த மன்னார் மாற்றப்படும். இந்த அரசாங்கம் வந்த விற்பாடு 4 முறை வந்திருக்கிறார்கள் அந்த மண்ணை அள்ளுவதற்கு.
இங்கே முயற்சித்தார்கள். ஆனால் மக்களின் எதிர்ப்பும் இங்குள்ள நிறுவன அமைப்புகளின் எதிர்ப்பினால் அவர்கள் திருப்பி போய்கொண்டே இருக்கிறார்கள். வரும் பொழுது விசேட அதிரடிப்படை போலீஸ் பாதுகாப்போடு வந்தார்கள். இருந்த போதும் மக்களை எதிர்த்தார்கள், சென்று விட்டார்கள். இனி எதிர்காலத்தில் எவ்வாறான பலத்தை பிரயோகித்து இந்த நாசார வேலையை செய்ய போகிறார்களோ தெரியவில்லை. எனவே இவ்வாறான இதுகளை நாங்கள் தடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எமது மக்களின் உரிமைக்காக நிற்கின்ற கட்சி இந்த நகரசபையை ஆள வேண்டும். அப்போதுதான் இவ்வாறான நாசார திட்டங்களை நாங்கள் எவ்வாறும் அனுமதிக்க மாட்டோம்.